நம்ம வந்து பொருள் முதல்வாதத்தை தான் வந்து இங்க கலாச்சாரமா பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனா கருத்து முதல்வாதம் தான் ஒரு ஊக்கத்த குடுக்குது, ஒரு இயக்கத்த குடுக்குது. மாணவர்கள்ட்ட வந்து அந்த திராவிட கொள்கைனா என்னான்ட்டு கொண்டு போய் சேர்க்காது தான் இப்போது நம்மளோட வீழ்ச்சியா இருக்குது. என்ன சோஷியல் மீடியாவில் வருதோ எதை இன்ஸ்டாகிராமில் என்ன பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்குலாம் அரசியல் மேலே பெருசாக ஆர்வம் கிடையாது. பாரதியாரோட ஒரு கோட் ஒன்று இருக்கு, லைக் வந்து தமிழ் இனி மெல்ல சாகும், பிறகு வந்து அதே தமிழ் வந்து உயிர் தெழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்சி கிட்ட பேசாம இல்ல, சரியான விதத்துல புரியுற மாதிரி பேசலையோ. என் தலைவன் ஒரு தப்பு பண்றானா ஆளா நான் கேட்பேன் அப்படி. ஜென்சின்னு இல்லைங்க, எல்லாருமே அரசியல் பேசணும் பொதுவாக. டிஎம்கே ஜென்சி மீட்டப் எதுக்காக ஏன் இந்த டைம்ல ஏன் நடக்கணும்? ஏன்னா இப்போதான் இந்த மீட்டிங் ரொம்ப அவசியம். இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இல்லை, அவங்களுக்குலாம் ஒரு ஐடியாலஜியே கிடையாது. என்ன சோஷியல் மீடியாவில் வருதோ எதை இன்ஸ்டாகிராமில் என்ன பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்குலாம் அரசியல் மேலே பெருசாக ஆர்வம் கிடையாது. அவங்களுக்கு ஐடியாலஜினா என்னன்னு தெரியாது, கொள்கை கிடையாது, தலைவர் கிடையாது. ஏதோ ஒன்று ரசிக மோகத்தில் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஐடியாலஜினா என்னன்னு தெரியும். எங்களுக்கு சோஷியல் மீடியாவை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணுன்ற அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கிற இடம் தான் வந்து இந்த ஜென்சி மீட்டப் டிஎம்கே. ஜென்சிக்கான மீட்டப் வந்து இப்போன்ட்டு இல்லை, எப்பயுமே தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய வந்து கருத்து சார்ந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அரசியல் பேசணும். அது தவிர்த்து நிறைய மாற்றங்களை பற்றி பேசணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யங் ஜென்ரேஷனாக இருக்க ஜென்சி வந்து கண்டிப்பாக வந்து பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இந்த ஜென்சி மீட்டப் வந்து நடந்தது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ இந்த மீட்டிங் வந்திருக்கேன்னா அது டிவிக்கே தான் காரணம். இப்போ டிவிக்கேல இருக்கவங்க கிட்ட எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயம் உங்க தலைவன் தப்பு பண்றாரு அப்படின்னா, நீங்க அந்த தப்ப தட்டி கேட்க மாட்றீங்க. முதல்ல நீங்க கேட்கணும். அப்பதான் அந்த ஓகே, நம்ம மக்களே நம்மள கேட்கறாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு எந்த பயமும் இல்லாம, "அண்ணா நீங்க எப்படி வேணா இருங்கண்ணா, நீங்க நல்லா இருந்தா போதும்ண்ணா" கேட்கறது வந்துட்டு அரசியல் கிடையாது. மக்களுக்காக தான் அரசாங்கம் இருக்கணுமே தவிர, ஒரு அரசாங்கத்துக்காக மக்கள் வந்துட்டு "நான் காசு அனுப்புறேன், நீங்க வந்துட்டு கஜானா ஃபில் பண்ணுங்க" அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. அந்த விஷயத்துல நான் இங்க அந்த அக்கா பேசும்போது அதுதான் சொன்னாங்க. என் தலைவன் ஒரு தப்பு பண்றானா ஆளா நான் கேட்பேன் அப்படின்னது நான் ரொம்ப ஒரு இன்ஸ்பயரான விஷயம். இதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த கட்சிய வந்துட்டு எதிர்க்கிறேன். இந்த கட்சிக்காக சப்போர்ட் பண்றேன் அப்படின்றது. இதுவே கொஞ்சம் லேட்டு தான். ஜென்ஸீஸ் வந்து இப்போ ஓட்டு போடுற வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு இல்லையா? இப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்து ஜென் ஆல்ஃபா வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட அரசியல, நம்மளோட வரலாற, நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில நம்ம இப்ப இருக்கோம். இது வந்து ஏதோ எலக்டோரல் பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது. நமக்கான சித்தாந்த அரசியல நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்த வேண்டிய ஒரு 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 மிக முக்கியமான காலகட்டத்தில இருக்கோம். அத இன்னும் முன்னாடியே பண்ணியிருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். இதுவே லேட்டு தான். புதிய தலைமுறைக்கு புதிதாக ஒரு உத்வேகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஏன்னா ஒரு சில மாயைகள் உழண்டு கொண்டு இருக்கின்றது. ஒரு திரை கவர்ச்சி மாயைகள் உழண்டு கொண்டு இருக்கிறதுனால அதற்கான ஒரு புது ஊக்கம் தர வேண்டிய சூழலில் இன்றைய சூழல் இருக்கின்றது. அதுக்காக இந்த மீட்டிங் நடக்குது. எதுக்கு இந்த ஈவெண்ட்? கண்டிப்பா இனிமேல் தான் இந்த மாதிரி நாலேஜை நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணோம். ஸோ அது என்னோட கடமையா நான் என் பொண்ணுக்கு இப்போ இவங்களை விட்டு வர முடியாது, அதனால இவங்களையும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ், பொய்யான விஷயங்கள் நிறைய பரப்பும் போது எது உண்மை எது கரெக்டு, நம்ம எப்படி வளர்ந்தோம், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ண வேண்டியது நம்மளோட 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி இருக்கப்போ நான் மெயினாக என்னோட ஃபேமிலி, என் பொண்ணுக்கெலாம் இதை தெரியப்படணும், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். நம்ம முடிஞ்சிருச்சு, நம்ம இனி வளர மாட்டோம் காலின்னு சொன்னவங்க கிட்ட இன்னும் நம்மளோட ரெவல்யூஷன் முடியல, இனிமேல் தான் ஸ்ட்ராங்காக நம்ம பண்ணணுங்கிறதான ஒரு சைன் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளால எவ்வளோ 100% சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம பண்ணாதான் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவான ஒரு மாநிலம். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவ்வளோ ஈஸியா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புகுத்த முடியாது, திணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் வந்து இப்போ இல்லையோன்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் இல்லையா? அதனால இப்போ இது கண்டிப்பா நெசசிட்டி. அதனாலதான் இது நடந்துச்சு. இப்போ மீண்டும் வான்னு ஸ்லோகன் எடுத்திருக்காங்க. மீண்டு வரும் அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எதுவுமே ஒரு முடிவு இல்லைங்க. இப்ப நம்ம மார்க்சிய தத்துவத்தை பேசும்போது அவர் என்ன சொல்றாரு? ஆ, இங்க கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம்னு சொல்றாரு இல்லையா? நம்ம வந்து பொருள் முதல்வாதத்தை தான் வந்து இங்க கலாச்சாரமா பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனா கருத்து முதல்வாதம் தான்
ஒரு ஊக்கத்தை கொடுக்குது, ஒரு இயக்கத்தை கொடுக்குது. அது ஒண்ணுல இருந்து இன்னொரு கருத்து, இன்னொரு மாற்று இடத்துக்கு மாறுமே தவிர, அது முற்றுமா வந்து அழியவோ, அத வந்து என்ன சொல்றது? நீர்த்து போகவோ வைக்க முடியாது. ஸோ, அதனால இது வந்து திமுகங்கிற ஒரு கட்சி, அது வந்து வெறும் ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமே நம்ம சுருக்கிட முடியாது. அதுக்கு வந்து ஒரு சோசியல் பிரசன்ஸ் இருக்கு. ஒரு சமூகவியல்ல வந்து அதோட தாக்கங்கள் இருக்கு. கலாச்சாரத்துல தாக்கங்கள் இருக்கு. பண்பாட்டு தலங்கள்ல தாக்கங்கள் இருக்கு. ஸோ, அந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம வந்து ரீக்ரூப் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா, திமுக தன்னோட பாதைய வந்து திரும்பவும் கொண்டு வந்துரும். மீசாக்கு அப்புறம் வந்து திரும்ப திமுக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு அப்புறம் திமுகலாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 2011ல இருந்து 2 முறை அதிமுக ஆட்சி இருந்தது. அவ்வளோதான் அழிஞ்சது திமுக அப்படின்னாங்க. ஆனா எல்லா வாட்டியுமே மீண்டு மீண்டு வந்திருக்கு, மீண்டும் வந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. கண்டிப்பா மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ இந்த 15 நாள் எடுத்துக்கிட்டீங்கனாலே எவ்வளோ குற்ற சம்பவங்கள். அந்த இந்த சூழ்நிலையில நம்ம பேசும்போது கண்டிப்பா திமுக மீண்டு வந்தாதான் தமிழ்நாடு மீண்டும்ன்ற மாதிரி ஒரு நிலைமை தான் உண்டாகும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க வரலாறு எடுத்து பார்க்கணும். திமுகவை வந்து அழிப்பேன்னு சொன்னவன் தான் கடைசி வரைக்கும் அழிஞ்சே போயிட்டான். திமுக இன்னும் அப்படியே தான் இருக்குது 75 வருஷமா. எத்தனையோ தடவை ஆட்சி மாறி மாறி திமுக வந்திருக்கு. இப்போ வரைக்கும் திமுக மட்டும்தான் எதிர்க்கட்சியாகவும் ஆளும் கட்சியாகவும் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உண்மையா சொல்லணும் அப்படின்னா வரணும்னு ஆசை இருக்கு. பட் இப்போ இருக்க கூட்டம், அந்த தாவேகா தொண்டர்கள் அவங்க இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வருமா அப்படின்றது டவுட்டு தான். ஆனா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையா இருக்கு. இதுவரைக்கும் திமுக எவ்வளவோ தோல்விகளை சந்திச்சிருக்கு. அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. மீண்டு வந்திருக்கோம். அதனால இந்த ஜென்சி மீட்டிங்கோட வந்து முழக்கமே மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம் அப்படிங்கிறது தான். எங்கேயுமே போகலங்க. இங்க தான் இருக்கு. ஸோ அது ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்கு. மீண்டு வாங்கிறது மீண்டும் வாழலாம் இல்ல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. இப்போதைக்கு பவர் இல்ல அவ்வளவுதான். பாரதியாரோட ஒரு கோட் ஒண்ணு இருக்கு. லைக் வந்து தமிழ் இனி மெல்ல சாகும், பிறகு வந்து அதே தமிழ் வந்து உயிர் தெழும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் திமுக இப்போ மெல்ல சாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிச்சயமா இது வந்து உயிர் தெழும். ஜென்சி ஏன் வந்து அரசியல் பேசணும்? ஜென்சின்னு இல்லைங்க, எல்லாருமே அரசியல் பேசணும் பொதுவா. நாம தாங்க எதிர்காலம். நம்ம பேசாம வேற யாரு பேசுவா? நாம தான் பேசணும், பேசியே ஆகணும். ஜென்சி அரசியல் தலைமுறை தான் அடுத்த கட்டத்திற்கான தலைவர்களையும், அடுத்த கட்டத்துக்கான வழிகாட்டலையும், அடுத்த கட்டத்துக்கான நாட்டின் வளர்ச்சியையும் கொண்டு போக வேண்டியவங்க. ஜென்சில இருந்து தான் அடுத்தது தலைவர்கள் உருவாக போறாங்க. அதனால நம்ம தான் அரசியல் பேசணும். ஏங்க இப்போ ஜென்சி வந்துட்டு மேபி நிறைய பேர் வந்து செகண்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கலாம், நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கலாம். அடுத்த வாட்டிலாம் உங்களோட ஓட் தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் பேசி தான் ஆகணும். அப்ப இவ்வளவு நாளா திமுக இவங்களெல்லாம் வந்து அரசியல் படுத்தாம விட்டுருச்சாங்க. இப்போ அதை பண்ணாதனாலதான் திமுக இந்த தோல்வியை சந்திச்சு. அரசியல் படுத்தாமலாம் இல்ல. இவங்க எல்லாருக்குமே வந்து வேற ஒரு இதுல இருந்துட்டாங்க. என்னன்னா தனக்கு எல்லாமே கிடைக்குது. அப்படின்னும்போது எதை கடந்து வந்திருக்காங்கன்னு ஒண்ணு இருக்கும்ல. இவங்க பெருசா எதுவுமே கடந்து வரல. பெரிய ஒரு கஷ்டம் எதுவும் கடந்து வரல. திமுக வந்து எல்லாத்துக்கும் ஒரு அரணா இருந்துட்டாங்க. ஒன்றிய அரசு ஒரு பணம் கொடுக்கல, நிதி ஒதுக்கீடு வரலன்னா இங்கிருந்து நாடாளுமன்றத்துல வந்து திமுகவுடைய உறுப்பினர்கள் பேசிடுவாங்க. அது வந்து சோஷியல் மீடியாஸ் மூலியமா யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் சேரலன்றது மட்டும்தான் ஒரு சின்ன டிராபேக். அப்படி ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சுட்டு நம்ம எந்த தோல்வியும் வந்து அசஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளை ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் இது ஒரு முக்கியமான ஃபேக்டரும் கூட. இதை பண்ணாததுனால தோத்தாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய காரணங்கள் இருக்கு தோத்ததுக்கானது. அது வந்து சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிருக்கு. ஸோ அது வந்து தோல்வியும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம திமுகல இப்போ இந்த தோல்விக்கு என்ன காரணம்னா, மாணவர்களிடையே அந்த வந்து ஒரு அந்த திராவிட கொள்கை போகாததும், அந்த சினிமா மோகத்தால அவர்கள் நம்ம திமுக அதாவது இளைஞர்களை ஊக்குவிக்காது தான் இது காரணமா போயிருக்கு. மாணவர்கள்ட்ட வந்து அந்த திராவிட கொள்கைனா என்னன்னு கொண்டு போய் சேர்க்காது தான் இப்போது நம்மளோட வீழ்ச்சியா இருக்குது. ஜென்சி கிட்ட பேசாமலாம் இல்ல. இப்போ நான் இவ்வளவு மாதிரி இருக்கிறதுல இருந்து என்னோட தாத்தாலாம் இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ ஜென்சி கிட்ட பேசாம இல்ல, சரியான விதத்துல புரியுற மாதிரி பேசலையோ. இப்ப அவரு சொன்ன மாதிரி நம்மளோட லாங்குவேஜ் அவங்களோட லாங்குவேஜ் பேரியர் கேப் நிறைய இருக்கு.